வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கும் போல. இதுக்கான ஒரு வீடியோனா நாங்கள் இன்றைக்கி ஃபாத்திமா கோயிலுக்கு வந்தோம். எதுக்காண்டினா வீட்டில் இருந்து கொஞ்சம் மனசு சரியில்லாத வந்து பார்த்தோம். பார்த்ததில் கோயில் அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது பாருங்கள். அதில் வேறு ஒரு சில குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அந்த கோயிலுக்கு வந்தான்னு வச்சிங்களா, குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியம், மன நிம்மதி, கடன் தொல்லை எல்லா இதுலையுமே நீங்கள் இங்கே வந்து கரெக்டாக ப்ரேயர் பண்ணி, அதுக்காண்டி நான் யாரையும் வந்து கம்மல் நமக்கு பிடிச்ச நம்ம இருக்கலாம், அவ்வளோதான். இங்கே இருங்க, இங்கே நம்ம அங்கே வரலாறு எல்லாமே இருக்குது. எல்லாமே நான் என் பிள்ளைகள் எல்லோரும் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு போயிருக்கோம். உங்களுக்கு ஓனால் லைன் பை லைன் காமிக்கிங்க பாருங்கள். கோயில் அவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்களா, எல்லாமே லைன் பை லைன். இங்கே வருங்க ஓனா அவங்கள என்னென்ன பண்ணாங்க எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கோயிலே அட்டகாசமாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒருக்க பக்கத்தில் இருக்கவங்களும் சரி எங்கேனாலும் சரி ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு போனால் நல்லது நடக்கும் கன்ஃபார்ம். எனக்கு எப்போம்லாம் மனசுக்குள்ள கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 100 அடிச்சுட்டு போவேன். என்ன பாருங்க, இதான் நம்ம பையன் ஜாலியாக விளையாட இவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். இருக்குது ஜாலியாட்டு விளையாண்டு அப்படியே இங்கே பாருங்கள். கொஞ்சம் அப்படியே டைம் அழகாக வந்துட்டு அப்போ கொஞ்சம் டைம் சும்மா ஒரு டூர் மாதிரி வந்து ஃபேமிலியாட்டு அங்கே அவ்வளோ இடம் இருக்குது, சும்மா ஜாலியாக வரலாம். இல்லை வந்தால் அவ்வளோ ரிலாக்ஸேஷன். வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்க கொஞ்சம் சரி கஷ்டமாக இருக்கும், சரியாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸு, அவ்வளோ ரிலாக்ஸு மனசுக்கு. இங்கே வந்தேன்னு விளையாடுறதுக்கு பிள்ளைகளுக்கு இவ்வளோ கோயிலில் இங்கே வருங்க அவ்வளோ நன்மை இருந்து அவ்வளோ அழகான கோயில். அப்படி இங்கே வந்தாலே நம்ம ரிலாக்ஸ் இருக்குது பக்கத்தில். அண்டு இது எப்படி வரும்னா இங்கேருந்து வள்ளியூர் சொன்னாலும் வள்ளியூர் பக்கத்தில் இருக்குது தான், வள்ளியூர் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த கோயில். அதில் அள்ளி இருந்தால் இல்லை கோயில் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ப்ரேயர் பண்ணுற ஆள் எல்லாமே. இன்றைக்கி நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் எண்ணூர் கோயிலும் போடும், விளக்குல புண்ணியால் போகிறோம். அங்கே போயிட்டு வந்தோம், வீடியோ போட மறந்துட்டோம். அதான் சரி இங்கே வீடியோ போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருங்க சும்மா அப்படி சுற்றி பார்க்க அப்படி அழகாக இருக்கும். வந்து ரிலாக்ஸேஷன் உட்காந்து அப்படி காலையில் அப்படி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே மாதம் உண்டு, ப்ரேயர்லாம் உண்டு. இங்கே காலையில் வந்தோம்னா நாங்கள் வர கொஞ்சம் டிலே ஆகிட்டு பார்த்தீங்களா. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கொடி மரம் பார்த்தீங்களா, பாருங்கள் பாருங்கள் எல்லாமே அவ்வளோங்க பார்த்தீங்களா. உங்களோட வரலாறு எல்லாமே இருக்கும் அழகாட்டி. அடுத்து நான் உங்களுக்கு காமிக்க முக்கியமான ஒரு இது, குழந்தை இல்லாதவங்களுக்கு பல மன கஷ்டம் அது இதுன்னு எதுவுமே இருக்குது, எதுவுமே படாண்டா நேராக கிளம்பி இந்த கோயிலுக்கு வந்து அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணால போதும். கனவுல வந்து என்ன இது வந்து அது இந்த விட என்ன பாருங்க காமிக்க அவங்களுக்கு. குழந்தை வரும் தரும் தாய் மாதா என்ன இருக்குது கனவுல வந்து இறைச்சிக்கு சுசியாப்பர் பாருங்க. இதான் இந்த கோயில். இது வந்து கிட்ட புனித அந்த திருத்தலம் எல்லாமே சூப்பராக இருக்கும்.